கதை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஸோ இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் முழுசாக கேட்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். கேட்கலாம் எப்படி சார்? ஸோ என்னோட போர்ஷன்ஸ் என்னங்கிறத மட்டும் கேட்டிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் பண்ணியிருந்தேன். இன்னொன்று என்னன்னா, நான் டேரக்டரோட கதையை கேட்கும் போதெல்லாம் அவர் எங்கிட்ட டெய்லி ஒரு கதை சொல்லுவார். ஒரு கதை ரொம்ப கஷ்டமாச்சு. ஸோ ஒரு டைம் ஒன்று புதுசு புதுசாக சொல்லுவார். அது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு மூவி. ஸோ பட் என்னதான் சீனியர் தான் இருந்தாலும் கம்ஃபர்ட் கொடுத்து நடிக்கிறதுக்கான அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு புதுசாக ரொம்ப ஜாலியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அந்த ஒரு மெமரபிள் அது பெஸ்ட் மூமெண்ட் நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? இந்த மூமெண்ட் நான் மறக்க மாட்டேப்பா, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு, அந்த மாதிரி எங்களுக்காக தான். ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்க்கு நான் வந்திருக்கும் போது, ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வரும்போது எங்கிட்ட அவங்க ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தாங்க, இதான் நமக்கு எடுக்க போகிறோம். ஸோ அதை நம்ம ப்ரிப்பேர்டாக வந்துட்டோம். பட் நாங்கள் வந்ததுக்கப்புறம் மாண்டேஜ் சீன் எடுக்கிறதுக்காக இது ஒரு ஹாரர் ஃபிலிம். ஸோ அதனால் இந்த ஓடுறது அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் வந்து அது வந்து மறக்கவே முடியாது. அது இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரில் ஷூ போட்டு ஓடணும் போது அது ஒரு மாதிரி ஆர்டிஸ்ட் கூட பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சீன்ஸ் வந்து கம்மி தான். ஏன்னா மேக்ஸிமம் சீன்ஸ் வந்து எனக்கு ரச்சிதா அவங்க கூட தான் இருந்தது. ஸோ நிறையா பேர் கூட சேர்ந்து நான் நடிக்கலை. பட் ஆனால் என் கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எனக்கு பயங்கர கம்ஃபர்டபுள் கொடுத்துருந்தாங்க.